pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. இந்த தேர்தல் பல விஷயங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது. உங்களுக்கு தேசியத்திலிருந்து, தமிழ் தேசியத்திலிருந்து, திராவிட சித்தாந்தத்திலிருந்து பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இலவச வாக்குறுதிகள் 2000 தரோம், 2500 தரோம், உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தரோம், பைக்கு தரோம் அப்படின்னு பல விஷயங்கள் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கின்றன. மாநில சுயாட்சியிலிருந்து, மொழி உணர்வுலேருந்து, மத உணர்வுலேருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு பிரதானமாக பேசப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் விஷயம் போன்றவை ஒரு செக்ஷனில், உங்களுக்கு வன்னீர் இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு செக்ஷனில், இண்டஸ்ட்ரீஸுக்கு போதுமான ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு மறுபக்கத்தில், உங்களுக்கு மீனவர் பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கத்தில், அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் சில இடங்களில் ஜாதிய ரீதியான மோதல் நடந்ததுன்றது ஒரு போலரைசேஷனை உருவாக்க தொழில்மயமாக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இரு திராவிட கட்சிகளுக்கும் அது ஒரு தலைவலியாக இருக்க, ஆக்ஷன் பிளான் என்ன, உங்களுடைய செயல் திட்டம், விஷன் என்ன அப்படின்ற கேள்விக்குறிகள் எழுந்திருக்க, அதை சமாளிப்பதற்கான அவர்களுடைய தீர்வுகளாகவும் சிலவை கொடுக்கப்படுகின்றன. அப்படி இருக்க புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியான தாவேக்காவும் பலகாலமாக அரசியல் களமாடும் நாம் தமிழரும் அவையும் பல விஷயங்களை முன்னிறுத்துகின்றன. ஆனால் இந்த தேர்தலில் ரொம்ப பிரதான விஷயமாக இம்முறை களத்தில் எதிரொலிக்கும் அப்படின்றது களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் லா அண்ட் ஆர்டர். இந்த தேர்தலில் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது பெரும் சவாலாக திமுக அரசுக்கு இருக்கிறது. ஜென்ரலாக திமுக அரசுனாலே அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கும். ஏடிஎம்கே அரசு அப்படின்னாலே அது போலீஸ் சர்க்கார் இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சன பார்வையாகவும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்காகவும் இருக்கும். அது இம்முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சோ அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு காலத்தில் 2006-11 காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது வேற மாதிரியான உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ். டைரக்ட்லி டிஎம்கே பர்சன்ஸோடைய இன்வால்மெண்ட் இருந்தது. டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலிருந்தே குற்றச்சாட்டுகள் வந்தது அப்படின்றத பார்க்கிறோம். பட் ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீசென்ட்ரலைஸ்ட் ஆகி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற புகார்கள் வெவ்வேறு வடிவத்தில் வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்கிறோம். லா அண்ட் ஆர்டர் பற்றின பல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரக்ஸில் இருந்து டாஸ்மாக் ரிலேட்டட் ஆல்கஹாலிக் ரிலேட்டட் கிரைம்ஸ், அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது நிற்கிறது. இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஹெட்லைனாக மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த எலெக்ஷன்ஸில் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த போலிங் டேட்டுக்கான காலம் கூட குறைந்து கொண்டு இருக்க, பிரச்சாரம் மும்முரம் பிடித்திருக்க, இப்போவும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் வாடிக்கையாகி வருகிறது அப்படின்றத பார்க்குறோம். சமீபத்தில் வந்த டேட்டா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 23 நாளில் மட்டும் 50 பாலியல் தொடர்பான புகார்கள் பதிவாகி இருக்கு அப்படின்ற அதிர்ச்சி செய்தி நமக்கு இருக்கிறது. 50 அப்படின்னு வியந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 10 நாளில் 25 கேஸ் அப்படின்னு பதிவாயிருக்கு. டோட்டலாக 23 டேஸில் 50 கேசஸ் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வெவ்வேறு இடங்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு இது டேரக்டாக ரேப்பு, கேங் ரேப்புன்னு அவ்வளோ பெரிய மேக்னிடியூட் தான் இருக்குன்றது இல்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கடைசி 23 நாளில் 50 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. ஈவெண்ட் ஹேப்பன், அது ஒரு ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். 50 வெவ்வேறு இடங்களில் நடந்திருக்கு. இது கடைசி 10 நாளில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 25 இடங்களில் நடந்திருக்கு. இது பெரும் கேள்வியை எழுப்பி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த விஷயம் எப்பேற்பட்ட பூதாகரமானது கடந்த ஆண்டு அப்படின்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போவும் பார்த்தோன்னா இப்போ திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் மீதே புகார் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும். பல மாணவிகள் குற்றச்சாட்டை சொன்னாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். அதை தாண்டி அண்ணா நகரில் நடந்த சிறுமிக்கு நடந்த விஷயம், விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த மாணவிக்கு நடந்த விஷயம், உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைக்கு ஏற்பட்ட விஷயம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு கேஸ் அப்படின்னு பல விஷயத்த சொல்லிட்டே போகலாம். இந்த லா அண்ட் ஆர்டரில் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் இந்த அரசாங்கம் பெரும் சொதப்பலாக இருந்திருக்கிறது அப்படின்ற விமர்சனத்திற்கு சாலிடான டேட்டா ப்ரூஃபிங்கும் நிற்கிறது. இதில் ஒன் ஆஃப் த முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் இயர், நீங்கள் 2016 இப்போ வரைக்கும் அதிமுகவின் 2வது டேர்ம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகான உங்களுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு அந்த 2016 2021 வரைமான டேர்ம், 2021 இப்போது வரைமான டேர்ம் திமுக, இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு டேட்டா படி உங்களுக்கு பெரிய அளவில் டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு லிட்டரலி 28%
ஏடிஎம்கே ஆட்சியை விட டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது அதிகரித்திருக்கு அப்படின்ற டேட்டா என்சிஆர்பி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. 2016 உங்களுக்கு ஏடிஎம்கே ஆட்சியோடைய 2வது டேர்ம்ல முதல் ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா 4000 அப்படின்னு இருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பதிவு 2021 பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆட்சி முடியும் போது 6000 சொச்சமாக இருந்தது. ஒரு 2000 கிட்ட இன்க்ரீஸ். அது கொரோனா நேரத்தில் உச்சத்தை தொட்டது. அதற்கு பிறகு கொஞ்சம் குறைந்திருந்தது. கொரோனாக்கு முன்பு வரை பார்த்தோம் அப்படின்னா அது 5000 சொச்சமாக தான் இருந்தது. அந்த 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 6000 வந்து நேரடியாக 9000 போய் 8900 8500 அப்படின்னு உங்களுக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். 2016 2023 டேட்டா, 2023 தான் என்சிஆர்பி டேட்டாவோட லாஸ்ட் இயர். நமக்கு 2024 இன்னும் கிடைக்கல, இனிமே தான் வர இருக்கிறது. அப்படி இருக்கு உங்களுக்கு இந்த டேட்டா பார்த்தோம்னா 21, 22, 23 இந்த 3 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்ல உங்களுக்கு டேட்டா அவைலபிள் சோர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்பைக் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு அப்படின்றது தான் இருக்கிறது. நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா 2016 4400 இருந்த குற்றம் அடுத்த ஆண்டுல அது 5300 அதற்கு பிறகு 5800 அதற்கு பிறகு 6600 அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகி வந்தது. 2020 கோவிட் காலகட்டத்தின் போல பார்த்தோம்னா அதிகமாக இருந்தது. பின் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பெரிய ஸ்பைக் 2000 அப்படியே பெரிய அளவில் ஜம்ப் ஆச்சு. ஒரே இயர்ல 2000 வழக்குகள் அப்படின்றது பெரிய இன்க்ரீஸ். 5 வருஷம் ஆச்சு. 2000 4000 6000 வர 5 வருஷம் ஆச்சு அதிமுக ஆட்சியில. அந்த குற்றப்பதிவுகள் பார்த்தோம் அப்படின்னா 2021 பார்த்தோம், 20 21 பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஜம்ப் உங்களுக்கு 6000 உயர்ந்தது. பின் 8000 உயர்ந்திருக்கு அப்படின்றத பார்த்து 9000 வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்கிறோம். உங்களுக்கு 6000 8000 8000 9000 திருப்பி ஒரு 8800 900 அப்படின்னு உங்களுக்கு 2023 டேட்டா மட்டுமே இருக்கிறது. 2024 25 இன்னும் வரல. என்சிஆர்பி டேட்டா 2024 இன்னும் சில மாதங்கள்ல வரும் அப்படின்றது இருக்கிறது. அப்படி இருக்கு இந்த டேட்டா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஷாக் வேவ கொடுத்திருக்கு அப்படின்றத தான் பார்க்கிறோம். என்சிஆர்பி டேட்டா இப்படின்றது ஒன்று சொல்கிறது. 2023 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 28% ஜம்ப். திமுக ஆட்சி அப்படின்றது அதிமுக ஆட்சியை விட பார்த்தோம்னா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த காலகட்டத்தை விட. உங்களுக்கு ஆவரேஜ் மட்டுமே 6000 7000 உயர்ந்து நிற்கிறது. அப்போ முன்பு பார்த்தோம்னா 5500 4500 அப்படின்ற ரேஞ்சில் இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்றது டபுள் அப்படியே உங்களுக்கு வேற கணக்கில் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். பெர்சன்டேஜ் அப்படின்றது டபுள் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜென்ரலா தமிழ்நாடு அப்படின்றது வே பெட்டர் தென் அதர் ஸ்டேட்ஸ். இது நம்ம கம்பேரிசன். இதை நம்ம உடனே இந்த தமிழ்நாடு டேட்டா எடுத்துகிட்டு போய் உத்தரப்பிரதேஷ் டேட்டா பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை மணிப்பூர் டேட்டா எடுங்க, உங்களுக்கு திரிபுரா டேட்டா எடுங்க அப்படின்னு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்தாலும் வேற. ஏன்னா அந்த ஸ்டேட்ஸ் எப்போவுமே ஹையராக தான் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஈவன் உத்தரப்பிரதேஷில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு அகிலேஷ் யாரு டிஎம்கே ஆட்சியில் நெருங்கி நண்பர், கொள்கை நண்பர், உங்களுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகிலேஷ் யாதவுடைய கவர்மெண்ட்ல இருந்த குற்றங்களை விட யோகி ஆதித்யநாத்தோடைய பிஜேபி கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படின்றதான் பார்க்கிறோம். ஸோ உத்தரப்பிரதேஷ் நம்பர் எப்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷோட குறைவு அப்படின்னு சொன்னா இது காமெடியா இருக்கு. உத்தரப்பிரதேஷ் என்னைக்குமே ஒஸ்டா இருக்கு, இப்போதான் குறைஞ்சிட்டு வருது அப்படின்றத பார்க்கிறோம். உங்களுடைய லல்லு பிரசாத் யாதவ் நண்பரும் உங்களுடைய அகிலேஷ் யாதவ் நண்பரும் என்ன செய்தார்கள் அப்படின்றது பீகார் யூபியில் இதுக்கு முன்பு இருந்த ரெக்கார்ட். நீங்க ஏதாவது பீகார்னாலே யூபினாலே அது பிஜேபியோட ஸ்டேட் அப்படின்னு சொன்னா பிஜேபி 2017 ஆட்சியில் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல. உங்களுக்கு இப்போதான் பிஜேபி முதல் முறையாக ஒரு சிஎம் வந்து பீகார்ல வரப்போறாங்க. ஆனா உங்களுக்கு லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சிக்கு பிறகே எப்பேற்பட்ட அளவுல பீகார்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பெட்டரா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி இருக்கு உங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஹையஸ்டா இருக்கு. பட் நம்ம நிலைமை நம்ம இன்னும் பெட்டர் ஆகிட்டு தானே போகணும். நம்ம வந்து உத்தரப்பிரதேஷோட கம்மி தான் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம அவங்களோட மோசமாயிட்டோம்னு கண்ணு லேட்டாக வந்து கண்ணு முடிப்போமா அப்படின்னா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டியது, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சரியா அப்படின்னா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது பெருமளவு சிச்சுவேஷன் டெட்டரைட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமாக இருக்கிறது. லாஸ்ட் 23 நாளில் 50 சம்பவங்கள், லாஸ்ட் 10 நாளில் 25 சம்பவங்கள். தமிழகத்தில் குற்றங்கள் பெருமளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விளாத்திக்குளம், அண்ணா நகர், அண்ணா பல்கலைக்கழகம், கிருஷ்ணகிரின்னு 10 விரல்கள் போதாது லாஸ்ட் 5 நாள் சம்பவங்களை கணக்கிடுவதற்கு. நாட்களும் கணக்கிட்டு கொண்டே தான் இருக்கிறோம். தேர்தல் தேதியும் நெருங்குகிறது. இந்த 20 நாள் இந்த பிரச்சனை எதிரொலிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.